கட்சி ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சாங்க. டிவிக்கு விஜயை விமர்சிக்கிறத விட த்ரிஷாவை நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. அதுல இந்த பொதுமக்கள் நீங்க எப்ப அரசியலுக்கு வருவீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்திருந்தாங்க. இப்போ அவங்க சொன்னது போய் அரசியல் தலைவர்களும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிதான் நயினார் நாகேந்திரன் விஜயை விமர்சிக்கிறதுக்கு பதிலா த்ரிஷாவை விமர்சிச்சுட்டாரு. அது ரொம்ப சர்ச்சையாவும் மாறுச்சு. அதை பத்தி தான் இப்ப பேச போறோம். நயினார் நாகேந்திரன் விஜயை விமர்சிக்கிறதா நினைச்சிட்டு எப்பதான் விஜய் நீங்க த்ரிஷா வீட்டுல இருந்து வெளியில வருவீங்க, அப்பதான் நீங்க அரசியலுக்குள்ள வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை ஈஸியா பாஸ் பண்ணிட்டு போயிருந்தாரு. பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டில இருந்து வெளியே வரணும். த்ரிஷா வீட்டில இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோட நல்ல உறவு வைக்கணும். அதை கேட்டு நிறைய அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. என்ன தெரிவிச்சிருந்தாங்க, யாரு தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். திமுகவை சேர்ந்த கனிமொழி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பாஜகவை சேர்ந்தவங்களுக்கு வேற வேலையே இல்ல, ஒரு பையனை விமர்சிக்கிறதா இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு பொண்ணு வேணும், அப்பதான் அவங்களால விமர்சிக்க கூட முடியும். RSSக்கும் பாஜகவுக்கும் இதுதான் வேலையே அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. செல்வ பெருந்தகை அவர் காங்கிரஸை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் அப்படி பேசுறவர் இல்ல, அவர் உள்நோக்கம் வச்சு பேசியிருக்க மாட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் அவர் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சைட்ல இருந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. வானதி சீனிவாசன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவரு ரொம்ப அமைதியானவர், அவரு ரொம்ப பேசக்கூடிய ஆள்லாம் கிடையாது, நான் கூட ரொம்ப கத்திலாம் பேசுவேன், ஆனா அவரு பார்லிமெண்ட்ல கூட ரொம்ப பொறுமையா பேசக்கூடிய ஆளு, அவர் ஏன் இப்படி பேசினாரு எனக்கும் தெரியல, அவரை நான் நேர்ல பார்த்தா கண்டிப்பா இதை பத்தி பேசுவேன் அப்படின்ற மாதிரி பிரஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு தேசிய கட்சியை சேர்ந்தவர் இப்படி பேசியிருக்க கூடாது, அவர் இப்படி பேசுற ஆள் கிடையாது, இருந்தாலும் அவர் பேசுனது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. டிடிவி தினகரன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவரு உண்மையாவே அப்படி பேசுற நபர் கிடையாது, பாஜகலேயே ரொம்ப நல்ல மனுஷன், அவர் பேசுறதுலாம் ரொம்ப பொறுமையா இருக்கும், அவரு எல்லா கட்சிகள் சேர்ந்த ஆட்கள் கிட்டயும் அவர் நல்லா பேசுவாரு, அவர் கருத்தை எடுத்து வைக்கிறதா இருந்தா கூட ரொம்ப மரியாதையா எடுத்து வைப்பாரு, ஆனா அவர் இப்படி பேசுனது ரொம்ப தப்பு தான், அதுவும் ஒரு பொதுவான ஒரு இடத்துல மக்களுக்கு எல்லாம் ரொம்ப தெரியிற ஒரு பர்சனை அப்படி சொல்றது ரொம்ப தப்பு, அது யாரா இருந்தாலும் அவங்க பர்சனலா இங்க கொண்டு பேசக்கூடாது, அது தப்பு தான், அவங்க அரசியல்லயே இருந்தா கூட அவங்க அரசியல் பத்தி மட்டும் தான் பேசணும், அவங்க பர்சனலை பத்தி எந்த விதத்திலையும் யாரும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி தினகரன் அவருக்கு கருத்தை சொல்லியிருக்காரு. பொதுவா தனிப்பட்ட விமர்சனங்களை யாருமே தவிர்க்கணும். நண்பர் நயினார் நாகேந்திரன் பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர்ல உண்மையா நான் பார்க்கல. நான் நைட் ரொம்ப லேட்டா சேர்ந்தேன், எழுந்த உடனே இங்க கிளம்பி வந்துட்டேன், நான் 3 மணிக்கு தான் சேர்ந்தேன். பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர்கள் என்னன்னு தெரியல, அது மாதிரி யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பதுதான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும். தமிழிசை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் பேசுனது ரொம்ப தப்பு தான், ஆனா அவர் உள்நோக்கத்தோட பேசலையா அப்படின்னு எங்க கிட்டே அவர் சொல்லி இருந்தாரு, அதனால நீங்க இதை பெருசாலாம் கொண்டு போக வேண்டாம், நாங்க அவர்கிட்ட பேசினப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, ஏதோ ஒரு வேகத்துல பேசிட்டேன், இதை நான் உள்நோக்கத்துல எல்லாம் சொல்லல, அப்படி சொல்லக்கூடிய மனுஷன் அவர் இல்ல அப்படின்ற மாதிரி தமிழிசை சொல்லியிருக்காங்க. மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் அவர்கள் பெண்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுப்பவர், அவர் எந்த உள்நோக்கத்திலையும் பேசியதாக தெரியவில்லை, அப்படிதான் எங்ககிட்ட சொன்னார். அவர் எந்த விதத்திலையும் யாரையும் புண்படுத்த வேண்டும் என்றோ உள்நோக்கம் கொண்டோ பெண்களை இழிவுபடுத்த வேண்டும் என்றோ எண்ணம் உடையவர் அல்ல. அண்ணாமலையும் அதை பத்தி அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு, போய் பார்த்துட்டு வாங்க. நயினார் அண்ணனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், மூத்த அரசியல்வாதி, ரொம்ப பக்குவப்பட்ட அரசியல்வாதி, அமைச்சராக இருந்திருக்கின்றார்கள், நீண்ட நெடிய அரசியல் பயணம் அவருக்கு இருக்கு. ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், அகில இந்திய மகளிர் அணி தலைவி கட்சியின் சார்பாக வருத்தம் தெரிவித்ததோடு இந்த பிரச்சனை முடிந்ததாக நான் நினைக்கின்றேன். மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் கூட இன்னைக்கு நம்முடைய கொள்கை என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை கொள்கையில் இருக்கும் பொழுது அட்டென்ஷனை ஷிஃப்ட் ஆகாம அந்த வேலையை மட்டும் நாம் செய்வோம் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்தாக உங்கள் முன்பு நான் வைக்கின்றேன். டிவிகேவை சேர்ந்த ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரும் இதே தான் சொல்லியிருக்காரு, அவர் அப்படி பேசக்கூடிய நபர் கிடையாது, அவர் ரொம்ப டீசெண்டா பேசக்கூடியவர் தான், இருந்தாலும் அவர் அப்படி சொல்லியிருக்க கூடாது, இது ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி பேசுற ஒரு விஷயம் ரொம்ப கண்டனத்துக்குரியது அப்படின்ற மாதிரி அவர் தரப்புல இருந்து ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் நிறைய கருத்து சொன்னாலும் த்ரிஷா என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தேசிய கட்சியை சேர்ந்தவர் இப்படி பேசியிருக்க கூடாது, அதுவும் இவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறவர் இப்படி பேசியிருக்கவே கூடாது,
ஒரு பொதுவான இடத்துல என்னை இழிவுபடுத்தி அவர் ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு, இது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்களோட லாயரை வச்சு நோட்டீஸும் அனுப்பிச்சிருக்காங்க. இதை அவங்க இன்ஸ்டா பேஜ்ல ஷேரும் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி பொதுமக்கள் கிட்ட இருந்து 2 வகையா கருத்து வந்திருக்கு. என்ன கருத்து வந்திருக்குன்னா, த்ரிஷாவை பத்தி ஏன் இவங்க இப்படி பேசினாங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் தானே, நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து இதுக்காக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, இருந்தாலும் அவர் பண்ணது ரொம்ப தப்பு, இப்படிலாம் பேசியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சைடு மக்கள் சொல்றாங்க. இன்னொரு சைடு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, த்ரிஷா வந்து டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கலாம்ல, ஏன் போடல, அவங்க எதனால போடல, பாஜகவை பார்த்து பயமா, இல்ல வந்து அவங்களே இன்டைரக்டா விஜய் பத்தி பேசுறாங்க, இதை வந்து நம்மளே கொண்டு போயிடலாம், நம்ம இதை வச்சு அரசியலுக்குள்ள எப்படியாவது வந்துடலாம் அப்படின்ற மனநோக்கத்தால த்ரிஷா வந்து இன்னும் டிஃபமேஷன் கேஸ் போடாம இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பல பேர்கிட்டயும் கேள்வி எழும்பியிருக்கு. பொதுமக்கள் இதை பத்தி தான் சமூக வலைத்தளத்துல பரவலா பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. சிகப்பு நாடுல இருந்து நான் உங்க திவ்யா.